அந்த தர்மசீலன் கடமைதான் முக்கியம்னு சொல்லி சாதிச்சிட்டான். எனக்கு வாரிசே இல்லாம பண்ணிட்டான். என் நெஞ்சில இப்போ ஒரு தீ இருக்கு மதர். அது ஆறணும். ரத்தம். எனக்கு ரத்தம் தான் வேணும். என் பரம்பரை அழிஞ்சு போன மாதிரி அந்த தர்மசீலம் பரம்பரையும் இல்லாம இருக்கணும். அத நான் பார்க்கணும். உன் மகனை இழந்த துக்கத்துல நீ நிதானத்தை இழந்துட்ட பிரதீப். தர்மசீலன் ஒரு அரசாங்க அதிகாரியா தன்னுடைய கடமையை சரியா செஞ்சிருக்காரு. அதுக்காக அவரையும் அவர் குடும்பத்தையும் பழி வாங்கணும்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்புப்பா. இல்ல மதர், நான் இப்போ ரொம்ப தெளிவா இருக்கேன். எனக்கு அந்த குழந்தை வேணும். இந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த குழந்தை வேணும். தர்மசீலம் குழந்தை கொடுத்துருங்க மதர். நீ நினைக்கிற மாதிரி எந்த குழந்தையும் இந்த ஆசிரமத்துல இல்ல பிரதீப். விட்டுடு. பழி வாங்குற உணர்ச்சியே விட்டுடுப்பா. அப்போ அந்த குழந்தைய கிட்ட தரமாட்டீங்க. கொலைவெறி பிடிச்ச ஏரோது மன்னன் குழந்தை இயேசுவை தேடி நாட்டுல உள்ள குழந்தைகளெல்லாம் கொன்னு குவிச்சப்ப கூட குழந்தை இயேசு காப்பாத்தப்பட்டாருன்னா அது கடவுளுடைய சித்தம். இப்போ தர்மசீலனோட குழந்தையும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தப்படணுங்கிறது கடவுள் சித்தமா இருந்தா அத உன்னால மாத்தவே முடியாது பிரதி. முடியும், மாத்த முடியும், மாத்தி காட்டுவேன். அப்படி நினைக்கிறது சாத்தானோட வேலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து கர்த்தருடைய சித்தத்தை கலைக்க நினைக்கிற சாத்தானுக்கு இன்னைக்கு வரைக்கும் இறுதி வெற்றி கிடைச்சதா சரித்திரமே இல்லப்பா. தர்மசீலனோட குழந்தை என்கிட்ட இருந்து தப்பி பிழைக்கிறது கடவுள் சித்தம்னா அதை பொய்யாக்கி காமிக்கிறதுக்காக இதோ ஒரு சாத்தான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன். இந்த ஆசிரமத்தை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சு குழந்தைய கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். ஆனா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைனாலதான் இப்போ இங்க பேசிட்டு நிக்கிறேன். நீ குழந்தைய தேடுறதை விட உன் மகன் செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்ச பாவத்துக்கும் பரிகாரம் தேடு. அது கிடைக்கும். குழந்தை உனக்கு கிடைக்காது. புரிஞ்சு போச்சு மதர், எனக்கு புரிஞ்சு போச்சு. எப்போ நீங்க எவ்வளவு தூரம் ஆணித்தரமா பேச ஆரம்பிச்சீங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த குழந்தை எனக்கு கிடைக்காதுன்னு. எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குழந்தை நீங்க என் கிட்ட மறைப்பீங்கன்னு நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மதர், எப்போ நான் என் கையாலே அந்த தர்மசீல வாரிசை கொன்னு புதைச்சு அவன் குடும்பத்துக்கே சமாதி கட்டுறேனோ அன்னைக்கு தான் என் பையனை இந்த மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணுவேன். அது வரைக்கும் என் பையன் உடல நான் புதைக்கவே மாட்டேன். இது சத்தியம். கர்த்தரே, கடவுள் உன்னை காப்பாத்தட்டும்பா. கடவுள் என்னை கைவிட்டுட்டா மதர், சாத்தான் தான் என்னை காப்பாத்துவான். நீங்க ஜாக்கிரதையா இருங்க.